நாம் பேசுவதனால், நாம் செய்வதனால் ஒரு கர்மாவை நாம் சுமக்க வேண்டும். ஏற்கனவே பேசியதனால் சில கர்மாவை சுமக்க வேண்டும். சிலருக்காக சில விஷயங்களை விட்டு கொடுத்ததுனாலையும், சிலருடைய சூழ்நிலைக்காக தன்னை விட்டு கொடுப்பதனாலையும் சில கர்மாக்களை அனுபவிக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில்தான் தத்தளித்து கொண்டிருக்கும் தனுசு ராசி அன்பினேயர்கள் இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரையும் மிக கவனமாக இருங்கள். அருகில் இருக்கும் தெய்வங்களை வணங்குங்கள். உங்களுடைய ஆத்ம சக்தியில் உள்ள தெய்வத்தை வணங்குங்கள். உங்களுடைய ஆத்ம சக்தி பிரபஞ்சத்தில் ரொம்ப பயணிக்கும். நீங்கள் படுத்து தூங்கும்போதே கண்ணை மூணாவே அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கூட தெரிகிற அளவுக்கு உங்களுக்கு இருக்கும். வளர்ப்பு பிராணிகள் அழகிய நாயாக இருந்தாலும் சரி, கோழிகளாக இருந்தாலும் சரி, மற்ற ஜீவராசிகள் உங்களை அன்போடு நேசிக்கும். உங்கள் வீடுகளில் இருக்கும். நீங்களும் அவர்களோடு பாசத்தோடு நடந்து கொள்வீர்கள். ஆகையினால் நீங்கள் பிற உயிர் மீது எவ்வளவு அக்கறையாக இருந்தாலும் உங்கள் மீது அக்கறை உள்ளவராக நீங்கள் தான் இருக்க வேண்டும். ஆகையினால் பிறர் மீது எந்த ஒரு சூழ்நிலையிலும் பிறரை குற்றம் சொல்லாதீர்கள். ஏனென்றால் தன் குற்றம் பார்த்தால் பிறர் குற்றம் தெரியாது. ஆகினால் பிறர் குற்றம் பார்த்தால் தன் குற்றம் தெரியாது. நீங்கள் பிறர் குற்றம் பார்க்க வேண்டாம், உங்கள் குற்றமும் பார்க்க வேண்டாம். உங்களுக்கு இயற்கையிலேயே நல்ல நிலை இருக்குது, நல்ல சூழ்நிலை இருக்குது, நல்ல அனுபவம் இருக்குது. அந்த அனுபவத்தை நீங்கள் கையாண்டிங்கன்னா மிக அற்புதமாக உங்கள் வாழ்க்கையை எடுத்து செல்லலாம்.